வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இது பீன்ஸ் விதை நம்ம தோட்டத்தில் போட போகிறோம். பாத்தியை ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சாச்சு. உரம்லாம் போட்டு மழையும் பெஞ்சிருக்குது. இப்போ லைட்டாக கொத்தி விட்டுட்டு விதை போட போகிறாங்க. எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். பீன்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக முளைக்கும். இப்போது இன்றைக்கி விதை போடுறாங்கன்னா ஒரு 4 நாள்லேயே முளை வர மாதிரி வரும். ஏன்னா பீன்ஸ் ஈஸியாக முளைக்கும். சும்மா லைட்டாக தான் இப்படி நட்டு வைக்கணும், ரொம்ப ஆழத்துக்கு போடக்கூடாது. இப்போ முளை வர லேட் ஆகிடும். அவங்க எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் முளை வர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், குச்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி கரெக்டாக அந்த கொடி ஏற்றி விடுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொன்னே என்ன பண்ணோம், ஒவ்வொரு விதைக்கு ஒரு குச்சி வச்சிடணும். அதை பிடிச்சி அப்படியே மேலே வந்துடும். மண் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு விதை போடணுன்னா இந்த அளவுக்கு சாஃப்டான மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்தியான மண் இது. உரம் போட்டு கலந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண் இது. கொத்தமல்லி பாத்தி பாருங்கள், லைனாக போட்டது முளைச்சிருக்குது. அதிகமாக மழை பெஞ்சதுனால நடுவில் கொஞ்சம் கேப் வந்திருக்குது. பரவாயில்ல, முளைச்சி வந்துடும். கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா நல்லா தண்ணி நிற்குது பாருங்கள் 2 ஓரத்துலேயும். இது கார்ன் போட்டிருக்குறாங்க, நாட்டு சோளம். நடுவில் வெத்தலை கொடியும் இருக்குது. எவ்வளோ கார்ன் வளர்ந்துருக்குது பாருங்கள். கார்னும் அப்படி தான் சீக்கிரமாக வளரும். ஆனால் வெயில் தேவை இதுக்கு. கொஞ்சம் நிழல்லலாம் போட்டோன்னா ரொம்ப ஸ்லோவாக வளரும். 2 இலையாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ லெமன் பறிக்கிறோம் நம்ம. இது இன்னும் பெரிய சைஸ் வரணும். இப்போ குட்டிலே மஞ்சள் கலர் ஆனதுனால எடுத்துறது நல்லது. இல்லைன்னா அழுகுனாலும் அழுகிடும். நல்லா பெரிய சைஸ் வரும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சைஸ் வித்தியாசத்தை பாருங்கள். இது ஒரு மாதிரி நீட்டமாக ஓவல் ஷேப்பில் தான் பெருசாக வரும். ராக்ஸி தோட்டத்தில் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் ராக்ஸி இருக்கும். அதுக்கு தனியாக இருக்கவே பிடிக்காது. எப்போவுமே அதுக்கு ஆளுங்க தேவை. அவ்வளோதான். இது 43 டிகிரிஸ் வந்து 43% வந்துருச்சு. இது நம்ம ஹியூமிடிட்டி கம்மியாயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் பம்ப் பண்ணால் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகும். இப்போ தண்ணி கம்மியானதுனால இப்படி தான் ஒரு பெரிய இன்ஜெக்ஷனில் தண்ணியை எடுத்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியாக தண்ணியை ஏற்றுவாங்க. தண்ணி எடுத்து ஏற்றுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிடணும். டெய்லி அந்த நம்பர் டெம்பரேச்சரை பார்த்து செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்று. இன்குபேட்டர் நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற முட்டைலாம் நல்லா தான் போயிட்டுருக்குது இது வரைக்கும். எஸ்டேட்டில் அடிக்கடி கரண்ட்டு போகிறதுனால தான் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும். இந்த வாட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது என்ன ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கூடணுன்னா டெம்பரேச்சரும் கம்மியாகிடுச்சு. அது 82 போயிடுச்சு பாருங்கள். ஹியூமிடிட்டி லெவல் 82ல் இருக்குது. டெம்பரேச்சர் 32 இறங்கி 32 இறங்கி கொண்டு பாருங்கள். டெம்பரேச்சர் பத்தாதுன்னா இந்த இன்குபேட்டர் தானாகவே பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். பீப் பண்ணிட்டு 37 டிகிரிஸ் வந்த நேரம் அது பீப்பிங் நின்றோம். அணில் பாருங்கள் பழத்தை எப்படி சுரண்டி சாப்பிட்ருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.